வணக்கம். இன்று நாம் இணைந்திருப்பது தெரிந்த ஐட்டம் தெரியாத பண்டம் நிகழ்ச்சியில். இன்று நாம் செய்ய போவது KMRஇன் குயிக் பண்டம். நம்ம ஐட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெரியாத ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. என்னன்னா, இந்த ஐட்டம் தெரிய போற விஷயங்கிறதுனால என் பொண்டாட்டி சிங்க கிளீன் பண்ண வச்சுட்டா. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போமா? தெரிந்த ஐட்டங்கள்: தேங்காய் திருவினது, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் நான். இது என்னன்னு உங்களுக்கு தெரியாட்டா உங்களை பழம்னு சொல்லிடுவாங்க. இது பழம், கொஞ்சம் பழுத்த பழமும் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். இது மெயின் ஐட்டம். இதுதான் சர்க்கரை. இதுதான் இந்த ரெசிபி செய்யறதுக்கே காரணமா இருந்த ஐட்டம். லைஃப்லயே முதல் தடவை ராஜபாயனை கடலை போட சொல்லியிருக்காங்க. நிலக்கடலை. அதான் இது. இது நெய். இது அதிகமாக போட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல், கொஞ்சமா போட்டீங்கன்னா டேஸ்டே இருக்காது. ஸோ நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னதுன்னா ரைஸ், அரிசி. அதை கொஞ்சம் கவுர வச்சிருக்கேன். நான் பண்ணல, பிரீத்தா கவுர வச்சிருக்கா. அதனால இதுல ஏதாவது சொதப்பல்னா அவளுக்கே தெரியும். தண்ணியில அரிசியை போட்டு வச்சிருக்கேன். வெரி காம்ப்ளெக்ஸா ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம செய்முறை என்னன்னா, முதல்ல பழத்தை எடுத்து, நான் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, சின்ன சின்னதாக கட் பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கேன்னு? இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதை அழகான ஒரு பவுலில் எடுத்து மெதுவாக போடுங்க. ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் தேங்காவை எடுத்து கொஞ்சமாக அப்படியே ஸ்டைலாக அப்படியே தூவினீங்கன்னா தேங்காவும் பழமும் என்ன ஆகும்? சேரும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை, அதை அப்படியே மேலே போடுங்க. கொஞ்சமாக அப்படி போட்டிங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அழகு வருதா? அடுத்தது நெய். நெய்யை எடுத்து அப்படியே கொஞ்சமாக நான் அப்படி எல்லா இடம் முடியும். இது என்ன, என் பொண்டாட்டி அழகா டேஸ்டாக இருக்கணும்ல, அதனால அதிகமாக முடியும். நீங்கள் பண்ணும்போது அளவு பார்த்து விட்டுக்கோங்க. டூ லேட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, கடலை, அதை எடுத்து சென்டரில் அதில் நடுவாக்கில் பார்த்து கொஞ்சமாக போடணும். அது ஏன் சென்டரில் போடுங்கன்னு கொஞ்சம் இடத்துல சொல்லி. போட்டச்சா? நிறைய போட்டுறாதீங்க. ஏன் சென்டரில் போட்ட? இட் இஸ் கிரவுண்ட் நட். ஸோ க்ளோசர் டு கிரவுண்டாக இருக்கணும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். மனம் வருது, நல்ல மணக்கு. என்ன மனம்? அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும். இதுக்கு கூட கடைசியாக நம்ம வச்சிருக்க ஐட்டம் என்னது? அரிசி. அரிசி டெக்னிக்காக நீங்கள் பண்ணணும். என்னன்னா, தண்ணி நமக்கு வேண்டாம், அப்படிதானே? தண்ணி அரிக்கணும். இப்போ தண்ணி எப்படி அரிக்குது? ஒரு ஸ்பூன் எடுத்து அரிசியை மட்டும் எடுக்கணும். சரிங்களா? நமக்கு தண்ணி வேண்டாம், அப்படிதானே? அது அப்படியே போடணும். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதில் தான், இந்த மிக்ஸ் பண்ணதில் தான் இருக்குது. ஏன்னா இல்லைன்னா அரிசி தனியாக உங்கள் வாயில் படும், பல்லில் படும். ஓகே, இது எல்லாம் இதான் ஆக்சுவல் டிஷ், KMRஇன் குயிக் பண்டம். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்பெஷல் ஆக்கலாம்னா, அதாவது ஒரு பிரெக்னென்ட் லேடி ஆசைப்பட்டு கேட்டு நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நான் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் குங்குமப்பூ. குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து அப்படியே தூவினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதை நான் பிரிக்கவே இல்லை, அதனால் பிரிச்சுட்டு பார்த்தீங்களா கொஞ்சமாக எடுங்க, நிறைய வேண்டாம். பார்த்தீங்களா? இது கண்ணு தெரியான்னு தெரியல, அது அழகாக இருக்கு. இது ஒரு ஃபினிஷிங் டச்சாக வைக்கலாம் நீங்கள். இது ஸ்பெஷல் ஃபினிஷிங் டச். இப்போ ப்ரெசன்டேஷன், அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சும்மா செஞ்சா போறாது. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவான், கிச்சன்ல இருந்து சாமானம் ஒழுங்கா வெளியில போகலைன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வெளியில் சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பான். அந்த மாதிரி தான் இது. அதை ப்ரெசன்டேஷன் இது முக்கியம். இந்த பவுலில் எடுத்து மெதுவாக வைக்கணும், அழகாக வைக்கணும். குங்குமப்பூ அதுக்கப்புறம் போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும்.
அவசரப்பட்டு போட்டோம்ல, ஒன்றும் செய்ய முடியாது. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு வேண்டி இதான் மெயின் காரணம் நம்ம செய்யுதுக்கே. அதனால அப்படியே மேலே வந்து சர்க்கரையை தூவி விட்டேன்னா கலர் காம்பினேஷனால தெரிய மாட்டேங்க, ஆனால் போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சோன்னா, அது ஃபோர்க்கு போட்டோன்னா கேஎம்ஆரின் இனிப்பு பண்டம் குயிக் பண்டம் ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.